அடுத்தது சிறுத்தொண்டருடைய பணியை பாடல்கள் தோறும் வச்சு பாடியிருக்கிறார். இது அகப்பொருள் துறை அமைந்த பாடல். பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகாள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்து, சங்குன்னா முன்கையில் இருக்கிற வளையல், அது ஆடுதலை தவிர்த்தா கழன்று விழுமாறு செய்துன்னு அர்த்தம். என்னை தவிரா நோய் தந்தானே, என்னை என்பது எனக்குன்னு அர்த்தம், எனக்கு நீங்காத நோயை தந்தான். யார்? செங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமான். சிறுத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமான் எனக்கு தவிரா நோய் தந்தான். எப்படி? பயப்பு ஊறும்படியாய் சங்கு ஆடுதலை தவிர்த்து எனக்கு நோய் செய்தான். யாரை பார்த்து சொல்லுகிறார்? பறவைகளை பார்த்து, புன்னை மரத்திலே உட்கார்ந்துருக்கின்ற பறவைகளை பார்த்து சொல்லுகிறார். பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகள், புன்னை மரத்தில் இருக்கிற பறவைகளே. இது சிவபெருமானுடைய அருள் கிடைக்காத ஒரு அன்பர் வருந்தி சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது. அவருக்கு பசலை ஏது, அப்புறம் சங்காட்டம் தவிர்த்தல் ஏது? சங்கு என்பது சங்கு வளை, ஆடுதல் என்பது முன்கையில் இங்கும் இங்கும் அழிந்து கொண்டிருத்தல், தவிர்த்தலாவது கழன்று விழச் செய்தல். அப்போ என்னன்னு கேட்டால், அகப்பொருள் துறையில் சிவபெருமானிடத்தில் காதல் கொண்டு அவனுடைய அருள் கிடைக்காத ஒருத்தி சொன்னது போல இந்த பாடலை பாடியிருக்கிறார். நான் தொடக்கத்திலேயே சொன்ன தமிழ் திருமுறைகளில் அகப்பொருள் கருத்தமைய பாடல்கள் நிறைய உண்டு. அது இது சேர்ந்தது. அடுத்த பாட்டு பொன்னம்பூ. இது பதிகம் முழுவதும் இப்படியே, பதிகம்னாலே ஒரே பொருள் மேலே 10 பாட்டு வரணுங்க. ஆனால் சொன்னதே சொல்லிட்டு கூடாது, ஒரே விஷயத்தை வேறு வேறு மாதிரியாக சொல்லணும். அதனால் இந்த பாட்டு முழுவதும், இந்த பதிகம் முழுவதும் அதுவே தான் வரும். பொன்னம்பூங் கழிக்கானல் புனர் துணையோடு உடன் வாழும் அன்னங்காள். அங்கே பொதுவாக பறவைகளை பற்றி சொன்னார், இந்த பாட்டில் அன்னத்தை சொல்கிறார். அன்றில்காள், அன்றில் என்னும் பறவை பார்த்து சொல்கிறார். அகன்றும் போய் வருவீர்கள், நீங்கள் இதை விட்டு போவீங்க வருவீங்க. கல் நவில்தோள் சிறு தொண்டன் கணபதீச்சரம் மேய இன்னமுதன் இணையடி கீழ் எனது அல்லல் உரையீரே. நீங்கள் போவீங்க வருவீங்க, போவீங்க வருவீங்க, அப்படி போகிற பொழுது அவனை பார்த்து என்னுடைய துன்பத்தை அவனுக்கு எடுத்து சொல்லுங்களேன். குட்டத்தும், குட்டம்னா குழிந்த இடம்னு அர்த்தம், நீர்நிலை. குழிக்கரையும் குளிர் பொய்கை தடத்தகத்தும் இட்டத்தால் இறைதேரும் இறஞ்சிறுகின் மடனாராய். நாரையை பார்த்து சொல்கிறார். நீர்நிலைகளில் இறை தேடிட்டு இருக்குது, அதை பார்த்து சொல்கிறார். சிட்டன், சிரேஷ்டன் என்ற சொல்லு சிட்டன் வரும். சீர் சிறுத்தொண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டவார் சடையார்க்கு என் வருத்தஞ்சென்று உரையாய. சிறுத்தொண்டனுடைய செங்காட்டங்குடி என்று திருச்செங்காட்டங்குடி என்னும் தலத்துக்கு சிறுத்தொண்டரை உரியவராக வைத்து பேசியிருக்கிறார். கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீன் எரிய வருகுணலில் இறை தேர்வன் மடனாராய். மேலே பாட்டும் நாரையை பார்த்து சொன்னதான், இந்த பாட்டும் நாரையை பார்த்து தான் சொன்னது. இது நீர்நிலைகளில் மீன் வந்து போயிட்டு இருக்கிறத தேடிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. தேனமர்தார் சிறுத்தொண்டன் செங்காட்டம் குடிமேய வானமருஞ் சடையார்க்கு என் வருத்தஞ்சென்று உரையாயே. ஆறலாம் சுரவம் மேய்ந்து, ஆறல் மீனில் ஒரு வகை, சுரவம் மீனில் ஒரு வகை. அகன்கழனி சிறகு உலர்த்தும் பாரல்வாய் சிறுகுரகே பயில் தூவி மடனாராய். குறுகு பறவைகளுக்கு பொது பெயர். பயில் தூவி மடனாராய், தூவி சிறகில் இருக்கிற, நம்ம சிறகுன்னு தான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன். சீருலான் சிறுத்தொண்டன் செங்காட்டம் குடிமேய நீருலான் சடையார்க்கு என் நிலைமை சென்று உரையீரே. குறை கொண்டார் இடர் தீர்த்தல் கடனன்றோ, தம்மை அடர்ந்தாரினை தீர்த்தலன்றோ தலையாயவர் தங்கடன்தான் பாடினார்ல, அதே தான் இது. குறை கொண்டார் இடர் தீர்த்தல் கடனன்றோ குளிர் பொய்கை துறை கெண்டை கவர் குறுகே. பொய்கையினிடத்திலே கெண்டையை கவர்ந்து கொண்டிருக்கின்ற குறுகே துணை பிரியா மடனாராய். கரைக்கண்டன் பிறை சென்னி கணபதீச்சரம் மேய சிறுத்தொண்டன் பெருமான். மேலே சிறுத்தொண்டனை செங்காட்டங்குடியோடு சேர்த்து சொன்னார், இங்கே சிறுத்தொண்டரை சிவனோடு சேர்த்து சொல்கிறார். சிறுத்தொண்டன் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே, ஒரு நாளாவது எனக்கு அவனுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னு. கரு அடிய பசுங்கால் வெண் குறுகே ஒன் கழினாராய். ஒரு அடியாள், ஓரடியாள்னு தான் வர வேணும், ஒரு அடியாள்னு வரக்கூடாது. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், பெரியவங்க பாட்டில் இந்த மாதிரி வரலாம், அது ஆரிடப்போலி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆரிடப்போலினா ரிஷிகள் பாட்டிலே வந்த இலக்கணம் அல்லாத இலக்கணம், அது போலி, ஆரிடப்போலின்னு சொல்கிறதுண்டு. ஒரு அடியாள் இறந்தாள் என்று ஒரு நாள் சென்று உரையீரே. செருவடிதோள் சிறுத்தொண்டன், செருவிலே திருந்திய தோல் செருவடிதோள். செரு போர்,
செருவடிதோள் சிறு தொண்டன் செங்காட்டன், இவர் சேனை தலைவராக இருந்தவர் அல்லவா, அதனால் செருவடிதோள், வடிதல், வடித்தன்னா திருந்தியன்னு அர்த்தம். செருவடிதோள் சிறு தொண்டன் செங்காட்டன் குடிமேய திருவடிதன் திருவருளே. திருவடி சிவபெருமானை சொல்லுகிற வாசகம், பெரியவர்களை சொல்லுகிற வாசகம். திருவடிதன் திருவருளே பெறலாமோ திறத்தவர்க்கே. கூறாரல் இறை தேர்ந்து குளம் உலவி வயல் வாழும் நாராவே தாராவே. பறவைகளில் ஒரு வகை தாரா. தாராவே மடனாராய் தமியேற்கு ஒன்று உரையீரே. சீராளன் சிறு தொண்டன், மகனையும் சொன்ன மாதிரி இருக்கு, சிறு தொண்டர் கடைமொழி மாதிரி இருக்கு. சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டன் குடிமேய பேராளன் பெருமாந்தன் அருளர்கள் பெறலாமே. நரப்பொலி பூங் கழிக்கானல் நவில் குறுகே. நவில்தல் பழகுதல், பலகாலம் வருவது. உலகெல்லாம் அறப்பலி தேர்ந்து உடல்வார்க்கு என் அலர்கோடல் அழகியதே. உலகிலெல்லாம் பிச்சை எடுக்கிறவன் என்னுடைய அழகை கவர்ந்து கொண்டானே, அது அவனுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்குறார். சிறப்புலவன் சிறு தொண்டன் செங்காட்டன் குடிமேய பிறப்பிலி பேர். சிவபெருமானுக்கு பிறப்பிலி அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். பிதற்றி நின்று இழக்கோயம் பெருநலமே. நான் என்ன தப்பு பண்ணேன்? செங்காட்டங்குடியில் இருக்கிற சிவபெருமானுடைய பெயரை தான் பிறப்பிலின்னு சொல்லி கொண்டிருந்தேன். அது ஒரு தப்பா? நான் என்னுடைய நலத்தை அதனால் இழக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். செந்தன்பூம் புனல்பான் பரந்த செங்காட்டன் குடிமேய வெந்த நீர் அணி மார்பன் சிறு தொண்டன். பொடி நுகரும் சிறு தொண்டன் முன்னே சொன்னார் இல்லையா? வெந்த நீர் அணி மார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன்பூங் கலிக்காழி அடிகளையே அடிபரவும் சந்தங்கொள் சம்பந்தன் தமிழரைப்போர் தக்கோரே. இந்த பாட்டில் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன்பூங் கலிக்காழி அடிகளையே அடிபரவும் சந்தங்கொள். சிறு தொண்டன் அவன் வேண்ட அடிகளை அடிபரவும். அப்போ சிறு தொண்ட நாயனார் கீழ்வேளூர் சென்று திருஞான சம்பந்த பெருமானை தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று அழைத்து வைத்து தன் ஊரில் இருக்கிற இவனை பதிகம் பாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள இவர் இந்த பதிகம் பாடினார் அப்படின்னு தெரிகிறது கருத்து. சந்தங்கொள் சம்பந்தன் தமிழ் உரைப்போர் தக்கோரே. சிறு தொண்டன் அவன் வேண்ட அப்படின்னு தொடர் ஞாபகம்.